ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போன வீடியோவில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட பிரீமியம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் பார்த்தோம். அதுக்கு ஒரு சில எடுத்துக்காட்டுமே நம்ம பார்த்துருந்தோம். இந்த 23,000 கால் ஆப்ஷனை எடுத்து வச்சுட்டு அதோட பிரீமியத்தையும் நம்ம எடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு எந்த இடத்துல அதிகமாக உள்ளே வந்தது, அதே சேம் டைம் அவங்க என்ன ப்ரைஸில் உள்ளே வந்தாங்க அப்படின்றத நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக பார்த்துருந்தோம். அதே நேரத்தில் அந்த 23,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸை போய் மார்க்கெட் போய் டச் பண்ணி பிரேக் ஆனாலும் சேம் டைம் அந்த 23,000 கால் ஆப்ஷனோட ஹையர் பிரீமியம் இன்னும் பிரேக் ஆகலை, அதாவது ரைட்டர் எந்த இடத்துல அதிகமாக உள்ளே வந்தாங்களோ அந்த பிரீமியத்தை இன்னும் பிரேக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ நம்ம அதுக்கான இண்டிகேட்டர் நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவை பார்த்தவங்களுக்கு புரியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை விட பிரீமியம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிரீமியம் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் ரைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு கால் சைடு பிரீமியம் அதிகமாக இருக்குன்னா ஹையர் பிரீமியத்தில் தான் அவங்க ரைட்டிங் பண்ணுவாங்க, லோயர் பிரீமியத்தில் தான் பை பண்ணுவாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வெறும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பார்த்தோம்னாக்க அவங்க பை சைடு இருக்காங்களா செல் சைடு இருக்காங்களான்றது நமக்கு தெரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணியிருக்கேனாக்கா உங்களுக்கு எல்டிபி ப்ரைஸ் வந்து ஒரு ரேஷியோவை கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது கால் சைடு இருக்கக்கூடிய எல்டிபி ப்ரைஸையும் புட்டு சைடு இருக்கக்கூடிய எல்டிபி ப்ரைஸையும் புட்கால் ரேஷியோவை நான் கொண்டு வந்திருக்கேன். இது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு கால் சைடு இதோட கூட்டுத்தொகை 4,833.75 காசு வந்து இதோட பிரீமியம் இருக்குன்னு சொல்லுது. அதேமாதிரி புட்டு சைடு இதோட கூட்டுத்தொகை 3,424.25 காசு இதோட பிரீமியம் இருக்குன்னு சொல்லுது. இதோட நெட் ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,410 பாயிண்ட் வந்து கால் சைடு தான் பிரீமியம் அதிகம்னு சொல்லுது. இப்போ இந்த இடத்துல கால் சைடு தான் பிரீமியம் அதிகம்னு சொல்லுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னாக்க கால் சைடு பிரீமியம் அதிகமாக இருந்துச்சுன்னா இந்த சைடு தான் ரைட்டர் உள்ளே வருவாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். அடுத்து புட்டு சைடு பிரீமியம் கம்மியாக இருக்குன்னா அந்த சைடு தான் பையர் உள்ளே வருவாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு ரைட்டர் உள்ளே வந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸாக தான் காட்டும், பையர் உள்ளே வந்தாலும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸாக தான் காட்டும். ஆனால் எந்த சைடு ரைட்டர் பயன்படுத்திக்குவாங்க, எந்த சைடு பையர் பயன்படுத்திக்குவாங்க, இந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா, இந்த ஒரு டிஃப்ரெண்ட்டை இந்த ப்ரைஸ் ரேஷியோவிலேருந்து, அதாவது பிரீமியம் ரேஷியோவிலேருந்து தான் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சார்ட்டை நான் வந்து மினிமைஸ் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது வரைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் அப்படியே ஃபால் ஆகிட்டே வந்திருக்கு. தொடர்ந்து மார்க்கெட் ஃபால் ஆகிட்டே வந்துட்டு மே 13 தான் லோயர் லோ வந்திருக்கு. இந்த மே 13 லோயர் லோ உங்களுக்கு வரும்போது உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கால் சைடு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கால் சைடு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். ப்ரீவியஸ் வீடியோ பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேலே இருக்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ, அதுக்கும் கீழே இருக்கிறது சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட ரேஷியோ. இப்போ நான் புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறது ப்ரைஸோட ரேஷியோ வந்து கொண்டு வந்திருக்கேன், அதாவது ப்ரீமியம் ரேஷியோ கொண்டு வந்திருக்கேன். இப்போ மே 13 பார்க்கும்போது மார்க்கெட் லோயர் லோ இருக்கும்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம நினைப்போம் கால் சைடு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட்டு மேலே போகாது, கீழே தான் இறங்கும்னு நினைப்போம். ஏன்னா கால் சைடு ரேட்டு அதிகமாக இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகாதுன்னு நினைப்போம். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த ப்ரைஸ் ரேஷியோவை பாருங்கள். கீழே 13 ப்ரைஸ் ரேஷியோவில் பாருங்கள், புட்டு சைடு தான் பிரீமியம் அதிகமாக இருக்குது. அதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா பிரீமியம் எந்த சைடு அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் ரைட்டர் பயன்படுத்திக்குவாங்க, பிரீமியம் எந்த சைடு கம்மியாக இருக்கோ அந்த சைடு பையர் பயன்படுத்திக்குவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது புட்டு தான் வந்து ரைட்டர் பயன்படுத்தியிருக்காங்க, கால் சைடு வந்து பையர் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இதை நம்ம இந்த கிராஃப் மூலிமா பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே புரியுது. 13 ஓப்பன் டெஸ்ட் வந்து கால் சைடு அதிகமாக இருந்தாலும் கூட பிரீமியம் பாருங்கள் உங்களுக்கு புட்டு சைடு தான் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. அதேமாதிரி கண்டினியூவாக பார்க்கும்போது இன்னைய ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மே 23 ஈவினிங் வரைக்குமே லாஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் தான் உங்களுக்கு கால் சைடு பிரீமியம் அதிகமாக இருக்குது. மே 24 ஃபுல்லாகவே கால் பிரீமியம் தான் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நடக்குது, 23,000 கால் ஆப்ஷனில் தான் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சேம் டைம் 23,000 புட் ஆப்ஷன்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் இருக்குது. அதுக்கும் அடுத்தபடியாக கீழே பார்க்கும்போது தான் 22,500 புட் ஆப்ஷனில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போ நமக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். சேம் 23,000 கால் ஆப்ஷன்லையும் ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, சேம் 23,000 புட் ஆப்ஷன்லையும் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இப்போது மார்க்கெட்டை எந்த சைடு ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு இந்த ப்ரைஸ் ரேஷியோ அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு கால் சைடு பிரீமியம் அதிகமாக இருக்குது, புட்டு சைடு பிரீமியம் கம்மியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு நார்மலாகவே உங்களுக்கு பார்க்கும்போது எந்த சைடு பிரீமியம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு தான் பிரீமியத்தை கரைக்கணும். ஏன்னா அடுத்த 5 டேஸில் உங்களுக்கு எக்ஸ்பைரி டே வந்துடும். அப்போ இந்த பிரீமியம் ரேஷியோ அடிப்படையாக பார்க்கும்போது உங்களுக்கு இந்த 23,000 கால் ஆப்ஷனை ரைட்டர் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, 23,000 புட் ஆப்ஷனை பையர் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா புட்டு சைடு காட்டிலும் கால் சைடு தான் பிரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த இடத்துல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரேஷியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு அட் த மணி 22,950 தான் கால் ஆப்ஷனுக்கான அட் த மணி.
சேம் அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் புட் ஆப்ஷனுக்கான அட் த மணி. இதிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு புட்டு சைடு வந்து பாருங்கள், உங்களுக்கு 45 பாயிண்ட் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்தடுத்து பார்த்துட்டே வரும்போது உங்களுக்கு ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது. 23,150 ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து பாருங்கள் கால் சைடு ப்ரீமியம் அதிகமாகிட்டே வருது. இதுமாரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் எவ்வளோ ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு புட்டு சைடு காட்டிலும் கால் சைடு வந்து எவ்வளோ ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல காட்டியிருக்கேன். அதாவது இந்த இடத்துல பாருங்கள் 22,900, புட்டு சைடு பாருங்கள் 99.65 காசு இருக்குது. இதே கால் சைடு பாருங்கள் 216.10 காசு இருக்குது. இதோட நெட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 166 பாயிண்ட் புட்டை காட்டிலும் கால் சைடு அதிகமாக இருக்குது. இதுதான் இதோட கண்டென்ட். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்கும் புட்டை காட்டிலும் கால் சைடு வந்து எவ்வளோ ப்ரீமியம் அதிகமாக இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நம்ம காட்டும். இதோட நெட் ரேஷியோ தான் உங்களுக்கு கீழே இந்த இடத்துல காட்டும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு மார்க்கெட் எந்த பக்கம் போகும்னு சொல்லி ப்ரிடிக்ட் பண்ண முடியாத நேரத்தில் இந்த ப்ரைஸோட ரேஷியோ நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் இந்த இண்டிகேட்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.